அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்சி சேர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இதே இது அந்தந்த கட்சிகளுக்கும் பொருந்தும். அவங்க தான் முடிவெடுக்கணும். எப்படிங்க தமிழகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நடைபெற இருப்பது பாராளுமன்றத்திற்கான தேர்தல். இந்த பாராளுமன்றத்திற்கான தேர்தல் என்று வரும்போது இதற்கு முந்தைய காலங்களில் நடந்த தேர்தலை விட இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். காரணம், உலக அளவில் இந்தியாவுக்கு இருந்த மதிப்பை மிக உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை உச்சத்திற்கு எட்ட வேண்டிய காலம் இந்த தேர்தல் காலம். இதில் நாம் சரியான முடிவெடுத்து மீண்டும் பிரதமராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையில் என்னென்ன முடிவுகள் நாட்டினுடைய நன்மை கருதி எடுக்கணுமோ அதை எடுக்கும். ஊழலுக்கு எதிரான கோஷத்தை முன்வச்சு தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அதிமுகவோட கூட்டணி என்பது ஊழலுக்கு எதிரானதா? ஊழலுக்கு எதிராக எப்போதுமே நாம் குரல் கொடுத்துட்டு இருப்போம். ஊழல் செய்யக்கூடியவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஊழலில் ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாது. ஒரு தூய்மையான, நீண்ட காலத்திற்கு பின்பாக மிக மிக தூய்மையான ஒரு நிர்வாகத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த இந்த ஆட்சி வருவதற்கு கடந்த 10 ஆண்டுகள் வருவதற்கு முன்பாக உள்ள 10 ஆண்டுகள் எடுத்து பாருங்கள். எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் எத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா தன் நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஊழலுக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு யார் சேர்ந்தாலும் கூட இங்கே ஊழலுக்கு வாய்ப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாஜக தலைமை சொல்லலாமா? இல்லை, தலைமை இப்போ 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று அதை நாம் கூட்டணி அமைச்சோம். எல்லாருக்குமே தெரியும். இருங்க அமைச்சோம். அந்த காலகட்டத்தில் கூட நாம் பாரதிய ஜனதா அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் கூட்டணி அமையுமான்னு நீங்கள் எல்லாம் பல தடவை நீங்கள் கேட்டணும். ஒரு தடவை கூட நான் சொன்னது கிடையாது பிஜேபி தலைமையில் கூட்டணி அமைப்போம், எல்லாரும் சமமாக இருந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னோம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பிஜேபி தான் தலைமை எடுக்கணும்னு வந்தாங்க. இது 2016 காலகட்டம். பாரதிய ஜனதா கட்சி எந்த நேரத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் பெரிய எண்ண முறையில் நடக்காது. எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். நான் அந்த மனநிலையோடு கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையோடு கூட நடக்கும். இல்லை, தொடர்ந்து செய்தியெல்லாம் எப்படி வந்துட்டுருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க மாதிரியான செய்திகளோட அது உண்மையா? அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? கட்டாயப்படுத்தி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இந்த மாதிரி அங்கே 20 கேட்குறாங்க, இங்கே 30 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இல்லை, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அதிகாரபூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் யார்கிட்டையும் நம்ம ஆரம்பிக்கல. அப்போ மறைமுகமாக அப்படிங்கிறது மறைமுகமாக பேச வேண்டிய தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை.